ஹாய் கௌஷிகா ஃபேமிலிஸ், வாங்க இன்னைக்கு வீட்டிலே எப்படி பீஸா செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கப் மைதா எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1 கப் சுடு தண்ணியில் வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா அது நல்லா உப்பி எழும்பி வரும். இந்த ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை நம்ம மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம அழுத்தம் கொடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது 4 to 5 hours அப்படியே விட்டிங்கன்னா இது நல்லா உப்பி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குன்னு. இந்த பீஸா பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய பால் சைஸில் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் அழுத்தம் கொடுக்காம சாஃப்டாக இந்த மாதிரி தட்டிக்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தின்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. கொஞ்சம் திக்காக இருக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த பன்னு மாதிரி நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கையாலே நம்ம தட்டிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் உருட்டணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கால் இல்லை நைஃபால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது உப்பி வராது, உங்களுக்கு ஃப்ளாட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நைஃபால் இல்லை ஃபோர்க்கால் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டிலே கூட பீஸா சாஸ் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வீடியோவை நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் தக்காளி வச்சுருக்கோம், ஆனியன் வச்சுருக்கோம், குடமிளகா வச்சுருக்கோம், நம்ம சிக்கன் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம சிக்கன் பீஸா செய்யறதுனால சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெறும் வெஜ்ஜு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன், தக்காளி, குடமிளகா, உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் பீஸா ரெடி பண்ணிக்கலாம். எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் வெறும் வெஜ் பீஸா மட்டும் வேணும்னா நீங்கள் அது வெஜ் பீஸா மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ, உங்களுக்கு எப்படி ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆரிகனோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் சீஸ் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சீஸ் சேர்க்கலை, எங்களுக்கு சீஸ் பிடிக்காதுன்றதுனால நாங்கள் சேர்க்கலை. நீங்கள் சீஸ் சேர்த்து பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எங்களுக்கு சீஸ் எங்களுக்கு பிடிக்காதனால நாங்கள் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ் பீஸா நீங்கள் ஓவனில் வச்சு எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நாங்கள் சேர்க்கலை. சீஸ் சேர்த்து பாருங்கள், கண்டிப்பாக கடையில் வைக்கிற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. பன்னு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.